நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக பெண்களை அனுப்பும் போது கட்டாயமாக முன்வைக்க வேண்டிய குடும்ப பின்புல அறிக்கையை அடுத்த வருடம் முதல் ரத்து செய்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் காணப்படும் குளறுபடிகள் காரணமாக இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல முக்கிய விடயங்களை முன்வைத்தது. 2013ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு வெளியிட்ட 2 சுற்று நிருபங்களும் அதில் உள்ளடங்குகின்றன. அதில் ஒரு சுற்று நிருபம் பதிவு செய்யப்பட்ட முகவர் நிறுவனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டதுடன் மற்றைய சுற்று நிருபம் பிரதேச செயலாளர்களுக்கு வெளியிடப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சுற்று நிருபம் மூலம் வீட்டு பணிப்பெண்களுக்காக விண்ணப்பிக்கும் அனைத்து பெண்களும் தமது குடும்ப பின்னணி அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். குறித்த பெண்களின் பிள்ளைகளது பாதுகாப்பு மற்றும் அவர்களை பராமரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவது அந்த அறிக்கை கூறியமையின் நோக்கமாகும். 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுள்ள பெண்கள் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதை தடுப்பது அந்த திட்டத்தின் இலக்காக இருந்தது. 5 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கும் பெண்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு திருப்தி அடைய முடியுமான முறைகளை முன்வைப்பது கட்டாயமாகும். அத்துடன் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செல்வதாயின் 55 வயதுக்கு குறைந்தவராக இருக்க வேண்டும். 25 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாத்திரமே சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்கு செல்ல முடியும் என்பதுடன் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டுமாயின் 23 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஏனைய நாடுகளுக்கு செல்வதாயின் 21 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். குடும்ப பின்புல அறிக்கைக்கு கிராம சேவை உத்தியோகத்தர், குடும்ப நல சுகாதார அதிகாரி, தொழில் முகவர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலர் அல்லது பெண்ணின் கணவர் ஆகியோரின் அனுமதி அவசியமாகும். எனினும் பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் இடம்பெயர்வு மற்றும் தொடர்பாடல் அபிவிருத்தி உத்தியோகத்தரே இறுதி தீர்மானத்தை எடுப்பார். இவ்வாறு சட்டத்தை கடுமையாக்கியதன் காரணமாக 2013ஆம் ஆண்டு ஒப்பிடுகையில் 2014ஆம் ஆண்டு பெண்கள் தொழில் வாய்ப்புக்காக செல்லும் எண்ணிக்கை 6.4 வீதத்தால் குறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கட்டாயமாக அந்த அறிக்கையை பெற வேண்டும். அந்த அறிக்கை அவசியமில்லை என்று யாராவது கூறினால் அது முற்றிலும் தவறானது. குடும்ப அழகுகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையுள்ள பெண்கள் வெளிநாடு செல்வதால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும். பெற்றோர் வெளிநாடு சென்றுள்ளவர்களின் பிள்ளைகளே அதிக அளவில் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகின்றனர். குடும்பத்தின் பின்னணியை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்று யாராவது கூறினால் அது தவறானது. அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இந்த அறிக்கையை கூறினாலும் பலர் அந்த அறிக்கையை வழங்குவதில்லை. பிள்ளைகளின் தகவல்களை மறைத்துவிட்டு பலர் வெளிநாடு செல்கின்றனர். குறிப்பாக பெண்கள் வெளிநாடு செல்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தின் மூலம் மது அறிந்துவிட்டு பிள்ளைகள் தந்தைகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படும் சம்பவங்களை அதிக அளவில் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. எனினும் குடும்ப நல பின்புல அறிக்கை கட்டாயம் பெறப்பட வேண்டும். எமது அரசாங்கத்தின் கீழும் அது இடம்பெற வேண்டும். நான் அமைச்சரிடம் அந்த கோரிக்கையை விடுக்கின்றேன். ගරු ඇමතිනියකින් මං කියන්නේ ඒ දේ විය යුතුමයි කියලා තමයි මගේ මත. இதேவேளை சவுதி அரேபியாவில் கல்லறிந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த இலங்கை பணிப்பெண்ணின் தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளதென பதில் வெளிவிகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று தெரிவித்தார். இதுகுறித்து பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடொன்றில் இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருக்கு ஷரியா சட்டத்தின்படி மன்னிப்பு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு எவ்வாறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அதனை நான் தற்போது கூற அவசரப்படவில்லை. නමුත් ඒක කියන්නේ ඉක්මන් වෙන්නේ නැහැ. ඒක යම් යම් රටවල් වල අභිමානයට කැලලක් හින්දා